அடுத்த மாதம் செம்ம ஃபீஸ் வந்துருச்சு. என்னோட சேனல்ல போடுறீங்க. சோறு திங்கும் போது விக்கி கிச்சனா பாப்பா தண்ணி எடுத்துட்டு அக்கா தண்ணி எடுத்துருவாங்கிறீங்க. ஆனா ஐயோ அவளுக்கு விக்கி கிச்சன் ஓடி போய் எடுத்துட்டு வரல. கேட்கல, உண்மையா நான் கேட்கறேன். நீங்க தான் பாத்துக்கணும். என்ன பண்ண போறீங்க? திடீர்னு ஹாஸ்டல் போங்க எனக்கு தேவையில்ல. இத்தனை வருஷம் உங்களை நான் காப்பாற்றி படிக்க வச்சுட்டேன். ஹாய் மை ஃபேமிலிஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து சாட்டர்டே காலையில் நான் வந்து 8 மணிக்கு மேலே தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். என்ன வீடியோனா, இன்றைக்கி வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பசங்களை ப்ராங்க் பண்ண போகிறேன். ஸோ பெரியவன் எந்திரிச்சிட்டான், ப்ரஷ் பண்ணிட்டு வெளியே இருக்கான். சின்னவன் வந்து இன்னும் தூங்கிட்டு இருக்கான். நான் எந்திரிச்சிட்டு எனக்கான வேலைகளை கிச்சனில் நான் பார்த்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா 2 பேரத்தையுமே நான் வந்துட்டு அந்த மாதிரி சொல்லான் இருக்கேன். ஆனால் ஒருத்தங்க எந்திரிச்சிட்டாங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்குன்னு தெரியாது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் பாசிபிளாக கொண்டுட்டு போக ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரு தரமாக நான் ரொம்ப மாதம் கழித்து நம்ம சேனலில் ஒரு ப்ராங்க் வீடியோ பண்ண போகிறோம். அது நானாக வந்து பண்ணலான்னு கிட்டத்தட்ட 1 வாரம் 10 நாளாக யோசித்து டைம் கிடைக்கல. இன்றைக்கி பண்ண போகிறோம். சரிங்களா? அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து ஃபங்க்ஷன் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. கவிஸ்வெல் சேனலில் இனி வீடியோஸ் ரெகுலராக 10 மணிக்கு வழக்கம் போல் வரும். வியூஸ் போகுதோ போகலையோ இனி 10 மணி ஆனால் வரும். இப்போ வாங்க என்ன பண்ணுறாங்க நம்ம போய் பார்க்கலாம். சரிங்களா? ஆனால் இதில் என்னன்னா, நம்ம விலாக் எடுக்கிற மாதிரி தான் நான் வந்து ஷூட் பண்ணி இந்த ப்ராங்கை கொண்டுட்டு போவேன். ஓகேங்களா? ஏன்னா கேமரா பிடிக்க யாரும் இல்லை. நம்ம விலாக் இன்றைக்கி சாட்டர்டே விலாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஷூட் பண்ணவே போகிறோம். எந்த அளவுக்கு இது சக்ஸஸ் ஆகுதுங்கிறது தெரியல. முருகா இந்த ஒரு கிளிப்பிங்ஸ் எனக்கு நல்லபடியாக வந்து எடுத்து கொடுத்துரு முருகா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளார நான் வந்து வேண்டிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக அம்மாவோட ஃபேஸில் உங்களுக்கு தெரியும், நல்லா சேஞ்சஸ், நல்லா ஒரு சந்தோஷமாக இருக்கேன், நல்லா வெயிட் லாஸ் ஆனது இருக்குது. இதுக்கும் ரீசன் நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இதை பேச வேண்டாம், நம்ம அங்கே போகலாம். இன்னும் வளவலன்னு பேச வேண்டாம். டீ கேட்டான்னு சொல்லிட்டு டீ ஊற்றி வச்சிட்டேன். இப்போ அப்படியே நம்ம வந்து விலாக் தான் பண்ண போகிறதா சொல்லி அவங்கள ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நிரு, என்ன பண்ணுற? சீக்கிரவா. நான் வந்து பாத்ரூமுக்குள்ளே இருக்கிறான். நானும் ரக்ஷும் இங்கே படுத்துக்குவோம். பெட்டில் படுத்தாலுமே உடம்பொலி போகிறதில்ல. இங்கே படுத்துக்குவோம். நம்ம நிரு இங்கே படுத்துக்குவோம். இன்னைக்கு சாட்டர்டே விலாக் எடுக்கலாமா? ரொம்ப நாள் ஆச்சு நம்மளும் வீடியோ போட்டு. ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணி போடுவோமா? போடலாமே. ஆனால் இன்றைக்கி வந்து 3 பேரும் ஆளுக்கு ஒரு பகுதியை வேலையை பிரிச்சுக்கணும். ஆனால் வேலை ஹெவியாக இருக்குது. சரியா? நான் என்னென்ன வேலை சொல்கிறேன்னா, நானும் அந்த வேலைகளை அந்த டைமுக்குள்ளார முடிச்சிடுவேன், நீங்களும் அந்த வேலைகளை அந்த டைமுக்குள்ளார முடிச்சிடணும். ஓகேவா? நீ மிஷினை ஆன் பண்ணி விட்டுரு, துணியெல்லாம் எடுத்து போட்டு ஆன் பண்ணி விட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேஸ்டேஜ்னால் நெருப்பு வச்சு விட்ரு. எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா போட்டேன், நெருப்பு மட்டும் வச்சு விட்ருங்க. ஆனால் லைட்டாக தூரல் ஒன்று விழுந்துச்சு காத்தால. சரியா? அந்த வேலை உனக்கு பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோ. ஃபஸ்ட்டு ஆர்டரே 2வது பார்த்துக்கணும். அப்புறம் நான் வந்து மெட்டீரியல் ஊட்டையும் க்ளீன் பண்ணிடு. நான் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்துட்டு 3 பேர் சேர்ந்து டிஸ்பேச் பண்ணிடுவோம். இன்னைக்கு இருக்கிறத வச்சு டிஸ்பேச் பண்ணிட்டு இல்லாத நாளைக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி மண்டே டிஸ்பேச் பண்ணிக்கலாம். எல்லாமே சரியா? முருங்கை பருப்பு பொடி, கொள்ளு பருப்பு பொடி, பருப்பு பொடி எல்லாமே வந்து நான் இன்னைக்கு மெட்டீரியல் வாங்கிட்டு வந்துடுவேன். சரிங்களா? எண்ணெய்க்கு மட்டும் 10 லிட்டர் சொல்லியிருக்கேன். அவங்க பார்த்துட்டு எனக்கு சொல்லட்டும். ஓகேவா? ஓகேம்மா. நான் சொல்கிற வேலையை அந்த டைமுக்குள்ளார செஞ்சிடணும். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 10:15 ஆகுது. ஓகேங்களா? நான் 11 மணிக்கு கிளம்பி நான் திருப்பூர் போயிட்டு அந்த ஸ்ரீதருக்கு கையில் கொடுத்துட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் செலவெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் வாங்கிக்கிட்டு நான் வந்துடுறேன். நீ இந்த வேலையெல்லாம் ஃபுல்லாக பார்த்துடணும். இந்த வேலைகள் எதுவும் செய்யலை, ஃபோன் பார்த்துட்டு இருந்தீங்க, மற்றது எதுவும் செய்யலைன்னா என்னோட நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும். நிறைய டைம் உங்களுக்கு வந்து எக்ஸஸ் கொடுத்துட்டே இருக்கேன். ஒரு வேலை சொல்லுவேன், செய்ய மாட்டீங்க. அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த வேலையை நானே செய்வேன். அடுத்த மாதம் செம்ம ஃபீஸ் வந்துருச்சு.
என்னோட சேனலில் எந்த வியூஸும் கிடையாது. 6000 கூட சம்பளம் வராது. இப்போ வரைக்கும் $42 தான். இன்னைக்கு தேதி என்ன 22 ஆச்சு. $42 தான் வந்திருக்கு. சண்டைக்காரி சிஸ்டர்ஸ்லாம் வந்து சேனல் மானிட்டைசர் ஆனதோட சரி, அதில் நம்ம வீடியோஸ் போடுறது கிடையாது. இன்ஸ்டாகிராமில் வர 1-2 ப்ரொமோஷன் கூட நம்ம ஒழுங்காக வீடியோ போடுறதுனால அது கூட வரமாட்டேங்குது. அந்த ப்ரொமோஷனும் இல்லை. ஒரே வழி, என் பிஸ்னஸை நான் பார்த்துட்ருக்கேன். ஒருத்தையே பார்க்கறனால இப்படி போயிட்டுருக்கு. உங்களை அப்பப்போ ஹெல்ப் பண்ண கூப்பிட்டாலும் நீங்கள் உடனே என்ன பண்ணிக்கிறீங்க, காதில் வந்து ஹெட்செட்டை வச்சுக்கிறீங்க, பாட்டு கேட்குறீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க, இல்லைன்னா டிவி பார்க்குறீங்க. எனக்கும் டிவி பார்க்கணும், எனக்கும் ஃபோன் பார்க்கணும், எனக்கும் பாட்டு கேட்கணும் ஆசைகள்லாம் இருக்குது. ஆனால் என்னால் அதை செய்ய முடியாது. எனக்கு நிறைய தலைக்கு மேலே கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அதை நோக்கி நான் பயணிக்கிறேன். நீங்களும் கூட சேர்ந்து பயணிச்சிங்கன்னா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்றேன். இல்லைம்மா என்னால் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னீங்கன்னா இப்போவே 2 பேரும் சொல்லிடலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்கள் 2 பேர்த்தையும் கொண்டு போய் நான் ஹாஸ்டலில் சேர்த்துட்டு அடுத்த செம்மில் நான் ஒரு ஆள் வச்சுக்கிறேன். அவங்க எல்லா வேலையும் பார்த்துக்குவாங்க. சரியா? A to Z வரைக்கும் பார்த்துக்குவாங்க. நான் ரெடி பண்ணால் போதும். பேக்கிங் ஒர்க்லேருந்து மெசேஜ்லேருந்து எல்லாமே அவங்க ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. நான் உங்களுக்கு அதாவது நீங்கள் ஒரு கொரியர் போட்டாலோ ஏதாவது பண்ணாலோ லஞ்சம் கேட்பீங்க. எனக்கு இது வாங்கி கொடு, அது வாங்கி கொடுங்க. அதையும் நான் வாங்கி தருவேன். அடுத்த நாள் வந்து பசங்க செஞ்சுருவாங்கன்ட்டு. இப்போ அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்களையும் நான் பார்த்துக்கிட்டு, நான் பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு, எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் பேசாமல் ஹாஸ்டல் போயிருங்க. இல்லை, அடுத்த செம் உனக்கு நேற்றோட எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இந்த செம்மு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. 2வது செம்லேருந்து நீ இனிமேல் வருஷம் ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் ஹாஸ்டல். இவளுக்கு 1.5 அதாவது 3 செம்மு முடிஞ்சிருச்சு. 4வது செம்லேருந்து நீ வந்து ஹாஸ்டல் போய்க்கு. ஹாஸ்டல் போயிட்டு நீங்கள் பார்ட் டைம் ஜாப்புக்கு போவீங்களோ, என்னால் ஃபீஸ் மட்டும்தான் கட்ட முடியும். அதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். இந்த வருஷம் அடுத்த மாதம் இப்போ நவம்பர் உங்கள் அத்தைக்கு 50,000 கொடுத்தேன். 1 லட்ச ரூபா கடன்காரனுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தேன். சரியா? என் வண்டி புக்கு முழுவி கிடக்குது. வீட் லோன் இருக்குது. கிரெடிட் கார்டில் வாங்கின லோனு கட்டிகிட்டு இருக்கேன். என்னோட தேவைக்கு நான் வாங்கிக்கல. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க 2 பேரும். என்னோட தேவைக்கு நான் வாங்கிக்கல. ஆமாம் தாங்க, நம்ம ஏதாவது ரைட் பண்ணாதவங்க. ரைட் பண்ணலாம் வேணாம், ஏதாவது எடிட் வேணால் பண்ணுங்க. எடிட் பண்ணுறோம், பெயிண்டிங் மாதிரி அது மாதிரி பண்ணுறோம். இருங்க ரக்ஷுட்டே கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறேன்னு பாருங்க. இல்லைப்பா ஏன் ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் தாங்க. அவருக்கு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பார்க்கும்போது பர்டிகுலராக ரக்ஷு அந்த மைண்டில் வரணும். நம்ம ஸ்டூடெண்ட்டு நம்ம கொடுத்தாங்கன்ட்டு. ஓகே தாங்க, நீங்கள் அனுப்புங்க தாங்க. நான் அவரோட பேரும் அவங்க ஒய்ஃப் பேரும் அனுப்புப்பா. சும்மா மட்டும் ஃபோன் வேறு வந்துருச்சு அந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு. சரிங்களா? இப்போ என்னன்னா நம்ம வந்துட்டு நீங்கள் பார்ட் டைம் ஜாப்பாக போய்க்கோங்க. அங்கே போயிட்டு உங்களோட தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கும்போது ட்ரெஸ்ஸுலேருந்து நேப்கின்லேருந்து மற்ற செலவுலேருந்து நினச்சிக்காதீங்க. அதுக்குள்ளார ஃபோன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு, மன்னிச்சிருங்க. ஸோ அதனால் வந்து உங்களோட தேவைகளை உங்களோட செலவுகளை நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இவ்வளோ நாள் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் இதுவும் என்னோட கடமை தான். சரியா? உங்களை நான் அம்போன்னா விடலை. இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டேன். உனக்கும் இன்னைக்கு 19 வயசு முடிய போகுது. அவளுக்கும் 17 வயசு முடிஞ்சிடுச்சு. உங்களை ஒரு ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? இனிமே வந்து உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். என்ன நான் சொல்கிறேன் புரியுதா? உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது ஒரு நிமிஷம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். என்ன பண்ண போகிறீங்க? இது திடீர்னு ஹாஸ்டல் போங்க அப்படி இப்படின்னா வேறு எனக்கு ஆப்ஷன் தெரியலடா சாமி. ஃபீஸ் கட்டவே பண்ணாங்க, ஹாஸ்டல் கட்டுறதுக்கு பணம் இருக்கா? அப்பா நான் உங்களையும் வச்சுக்கிட்டு உங்களோட செலவையும் இங்கே பார்த்துக்கிட்டு என் பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு என்ன போக்குவரத்தையும் பார்த்துக்கிட்டு நல்லது கெட்டதையும் பார்த்துக்கிட்டு என்னால் முடியலப்பா. நான் வந்து இருக்கேன், ஒத்தையா இருக்கேன்னா சோறு ஆக்காம 10 நாளைக்கு கடந்தா கூட என்னை யாரும் கேட்க மாட்டாங்க. என்னோட பிஸ்னஸ் நோக்கி ஓடுவேன். எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. ஆனால் உங்களை நம்பி தான் நான் நிறைய கடன் வாங்கினேன். ஏதோ என்னோட தேவைக்கு நான் வாங்கிட்டீங்க, நான் கழுத்துல காதில் மாட்டிக்கிறதுக்கு கடன் வாங்கல.
நம்ம 3 பேர் சந்தோஷமா வாழலாம்னு நான் இவ்வளோ தூரம் போராடினேன். எல்லாத்தையும் விற்று எல்லாம் போட்டு இன்னைக்கு ஒரு முதல்ல ஆக்கியிருக்கோம். கொஞ்சம் கூட அதில் உங்களோட பங்களிப்புன்னு இல்லைங்கும் போது, அதாவது நான் 100 விஷயத்த மண்டையில் ஏற்றுறதுக்கும் ஒரு 96 விஷயத்த மண்டையில் ஏற்றுறதுக்கு எப்படி இருக்கும்? அந்த 4% எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமா? அந்த ஃப்ரீனஸ் கொடுக்குறீங்களா 2 பேரும்? ஓகே தானே? ஓகேவா? ஹாஸ்டல் போய்க்கிறீங்களா? ஓகேவா? பேசு ஏதாவது. தலையாட்டினீங்கள சொல்லுப்பா, பேசு பாப்பா. ஒன்றும் இல்லை. இப்போ இப்படி தலையாட்டினீங்கள, ஹாஸ்டல் போய்க்கு உனக்கு ஓகேவா? ம், அவளை என்ன பார்க்குறா? 2 பேர்த்தோட ஒப்பீனியன்கிட்ட சொல்லுங்க. நான் தானே கொண்டு போய் சேர்த்த போகிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இது நான் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறனால கேட்கல, உண்மையா நான் கேட்குறேன். உங்களோட ஒப்பீனியன் எனக்கு சொல்லுங்க. ஆள் போட்டுக்கிட்டவங்களுக்கு டபுள் சார்ஜ், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், எங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும், அது இதுன்னு இருக்குல்ல. அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு வராதா? ஏப்பா, இங்க இத்தனை செலவு, நீங்க வந்து 10 கொரியர் பேக் பண்ணாலே எனக்கு அதுக்கு லஞ்சம் கேட்குறீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது நான் ஒரு வேலை பார்க்குறேன், நீங்க ஓடி போய் சமைக்கிறீங்களா? அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒரு பாத்திரம் கழுவுனா போட்டி போடுறீங்க, காஞ்ச துணி எடுத்துட்டு வாங்கினா போட்டி போடுறீங்க, அந்த மிஷின் ஆன் பண்ணா போட்டி போடுறீங்க, ஒரு மெசேஜை ஹேண்டில் பண்ணுங்கன்னா போட்டி போடுறீங்க, கொரியர் பேக் பண்ணலான்னா போட்டி போடுறீங்க. சரி, எனக்கு ஒரு டம்ளர் டீ வச்சுட்டானா போட்டி போடுறீங்க. சோறு திங்கும் போது விக்கி கிச்சனா பாப்பா தண்ணி எடுத்துட்டு அக்கா தண்ணி எடுத்துருவாங்கிறீங்க. ஆனா ஐயோ அவளுக்கு விக்கி கிச்சன் ஓடி போய் எடுத்துட்டு வரல. சரி ரைட்டு, பக்கத்துல தண்ணி வச்சுட்டு திங்காது, என் தப்பு தான். நான் இருக்கிற வேலையில போனை ஒரு கையில வச்சுட்டு சோத்தை ஒரு கையில போட்டுட்டு வந்து நான் திங்கிறேன். அதனால எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு கஸ்டமரை தான் நான் பார்க்குறேன். என்னையும் பார்க்கறதே கிடையாது. எனக்காக நீங்க என்ன பண்றீங்க? நான் உட்காந்து போன் பார்த்தேன்னா நீங்க உட்காந்து போன் என்னோட 4 மடங்கு பாக்குறீங்க. எனக்கு என் போன்ல தான் வேலையே. ஆனா அதை நீங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது. எத்தனை நாள் சமைச்சு கொண்டாந்து கொடுத்து அம்மா இந்த சாப்பிடுன்னு கொடுத்துருப்பீங்க. அதுக்கு நான் இங்க வச்சுட்டு உங்களுக்கும் சேர்ந்து நான் வேலை பார்க்கறதுக்கு ஒரு ஆளை போட்டுக்கிட்டுனா பிசினஸ்க்கு அவங்க பார்த்துக்குவாங்க. நான் போய் மெட்டீரியல் வாங்குறது ரெடி பண்றதோட என் வேலை போயிடும். உங்களுக்கு சேர்த்து டைமுக்கு சோறாய் கொடுக்க தேவையில்ல, கொண்டு போய் பல்லடம் பஸ் வச்சு விட தேவையில்ல, திரும்ப கூட்டிட்டு வர தேவையில்ல. உங்களுக்கு அப் அண்ட் டவுனுக்கு 200 ரூபா வருது சாலிடா. அதுக்கு இந்த 200 ரூபாயை நான் மாசம் மாசம் சேமிச்சு கூட ஹாஸ்டல் ஃபீஸோ காலேஜ் ஃபீஸோ கட்டிட்டு போயிடுவேனே, ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு போயிடுவேனே. உங்களுக்கு தொண்டு வேலை செஞ்சு, உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு, உங்களுக்கு துணி மடிக்கிறதுல இருந்து சோறு ஊட்டுறதுல இருந்து தலை சீவறதுல இருந்து எல்லாம் நான் செய்யும் போது அப்புறம் எதுக்குடா நான் உங்களுக்கு இங்க என்னடா வேலை பாக்குறீங்க எனக்காண்டியே? சொல்லுங்க. பேசு, நான் தான் பேசிட்டு இருக்கேன். உனக்கு பேசுறதுக்கு என்ன? மற்ற நேரம் பேசுறேன்ல. விளையாண்டுட்டு இருக்கேன், ஹாஸ்டல் சேர்த்துறேன்ட்டு. நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன், ப்ராக்டிக்கலா சொல்லிட்டு இருக்கேன். பேசு ஏதாவது. இன்னைக்கே திடீர்னு இதெல்லாம்? இன்னைக்கெல்லாம் இல்லை பாப்பா, சரியா? இவ 10th முடிச்சதுலேருந்து ஆளே மாறிட்டா. நீயும் 9th முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆளே டோட்டலாக மாறிட்ட, சரியா? டோட்டலாக 2 பேருமே மாறிட்டீங்க. முன்னாடி நான் ஒரு சொட்டு கண்ணீர் இறக்கணும்னா அப்படியே என் பக்கத்தில் உட்காந்து சேர்ந்து அழுவுவீங்க. அம்மா நாங்கள் இருக்கோம் பார்த்துக்கிறோம்பீங்க. இன்னைக்கு நான் உட்காந்து தேம்பி தேம்பி அழுது மூச்சு திணறி செத்தா கூட நீங்க ஏன்னு கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு போனு, உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட இதுதான் மட்டும்தான் பார்ப்பீங்க.
எனக்கு அப்படி பிள்ளையே தேவையில்லைங்கிறேன். அப்படி பிள்ளையே எனக்கு தேவையில்ல. இத்தனை வருஷம் உங்களை நான் காப்பாத்தி படிக்க வச்சுட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாது. நாளைக்கு கடங்காரன் என்னை தான் கேள்வி கேட்பான், உங்களை கேட்க மாட்டான்.